ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ராஜஸ்தான் மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜ்சமண்ட் டிஸ்ட்ரிக்டில் பிப்லான்ட்ரி அப்படிங்கிற ஒரு கிராமம் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரொம்ப செழிப்பாக இருக்குது. எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தை சுற்றி 3,50,000 மரங்கள் இருக்குது. அதுவும் அந்த மரங்கள் எல்லாம் இண்டிஜினியஸ் வெரைட்டினா நம்மளுடைய நாட்டு மரங்கள். எப்படி? இது எல்லாம் பத்மஸ்ரீ ஷியாம் சுந்தர் பாலிவாலுடைய திருக்கரங்களால், எண்ணத்தால், செயல்களால் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த பாலிவாலுடைய பொண்ணு அந்த கிராமம் பிப்லான்ட்ரி கிராமத்தில் அவங்க வாழ்ந்து வராங்க. அவளுடைய மகளை அவர் 17 வயசில் அவர் இழந்துடுறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் அந்த விவசாய நிலங்கள் பயிர் வைக்க முடியாது அப்படின்னு நிராகரிக்கப்பட்டுடுது. ஏன்னா மார்பிள் மைனிங் நடந்ததுனால அங்கே விளைச்சல் கிடையாது. அண்டு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி அந்த ஊர்லேயும் ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இருக்குது. ஆண் பெண் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் இருக்குது. பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளை அதிகம் கொண்டாடுகிற பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் அந்த மாநிலத்துக்கே உரித்தான தண்ணீர் பிரச்சனை, இது எல்லாம் வறுமை, இந்த மாதிரி பலதரப்பட்ட சமுதாயத்துடைய அவலமான விஷயங்கள் எல்லாம் அந்த கிராமத்திலையும் இருப்பதால் அவளுடைய மகளை அவர் 17 வயசில் தண்ணீர் பஞ்சத்துடைய காரணத்தினால் அவர் இழந்துடுறார். ஆனால் அந்த சோகத்தில் அவர் அப்படியே அழுந்தி உட்காரலை, குமுறலை. அவர் யோசிக்கிறார், நம்ம கிராமத்தில் நம்மளுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் நாட்டின் கண்கள்னு நாம் சொல்கிறோம். நம்மளுடைய அரசாங்கமே அதை தான் ஒரு முன்னுதாரண ஸ்லோகமாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை நாமையே எடுத்துக்கிட்டு நம்ம கிராமத்தை ஒரு முன்னுதாரண கிராமமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்கிற அளவுக்கு. எப்போவும் நம்ம ஊருக்காரங்களுடைய பெருமை நமக்கு தெரியாது, வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு உரைக்கும். அதே தான் இவருடைய விஷயத்துலேயும் நடந்தது. இப்போது பிப்லான்ட்ரி கிராமத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3,50,000 மரங்கள் இருக்குது. அதுவும் நாட்டு மரங்கள், இண்டிஜினியஸ் வெரைட்டி. இது எப்படி சாத்தியமாச்சுது அப்படின்னா, அவர் ஒவ்வொரு பொன் குழந்தை பிறக்கும் போதும் அந்த கிராமத்துக்காரங்களை மோட்டிவேட் பண்ணி 111 மரக்கன்றுகளை நட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையுடைய அப்பாவும் அம்மாவும் சொந்தக்காரங்களும் கிராமமே சேர்ந்து அந்த பெண் குழந்தையுடைய பெயரில் 31,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக அவள் பிறந்த அன்னைக்கே இல்லை ஒரு கொஞ்ச நாள்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆக ஊரே சேர்ந்து பெண் குழந்தைகளை அவங்க ஊரில் தாங்குறாங்க. இந்த வருடம் கிட்டத்தட்ட 40 பெண் குழந்தைகள் அந்த கிராமத்தில் பிறந்திருக்கு. அந்த 40 பெண் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, வளருகின்ற சூழ்நிலையை, படிப்பும் கொடுத்து, ஆரோக்கியமான உணவும் கொடுத்து, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திறமையான பெண்களாக குடிமக்களாக உருவாக்குவோம்னு அவங்க சபதமே எடுத்திருக்காங்க. கயா அப்படிங்கிற எர்த் ஃபவுண்டேஷன் 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிற இடத்த நாங்கள் பசுமையாக்க போகிறோம் இந்த கிராமத்துக்காரங்களை வச்சு அப்படின்னு உலகுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நம்ம அரசாங்கம் சும்மா இருக்குமா? ஷியாம் சுந்தர் பாலிவாலை கூப்பிட்டு பத்மஸ்ரீ அப்படிங்கிற உயரிய விருதை, சில சமயம் அந்த விருதும் நேர்மையான, நிஜமாவே ரெக்கக்னைஸ்ட் பர்சன்ஸுக்கு கொடுக்கப்படுகின்ற பத்மஸ்ரீ விருதாக இருக்கிறது. இன்னமும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்களுக்கு நம்ம நாட்டுடைய சிறந்த பெரிய அவார்டு
பத்மஸ்ரீ விருது கொடுக்கும்போது நாம் ரொம்ப பெருமை அடையணும். பத்மஸ்ரீ விருதுக்கே ஷாம் சுந்தர் பாலிவால் பெருமை சேர்த்துருக்கிறார். இந்த மாதிரியான மக்கள் இருக்கும்போது தான் ஓகே, நாம் இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை, நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய மத்தியில் நம்ம லைஃப் டைமில் நம்ம கண்டெம்பரரியாக இந்த மாதிரி பல உயர்ந்த உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். இப்படி எப்போவோ நடந்த கதையை கேட்குறத விட நம்மளுடைய காலகட்டத்தில் இது நடந்துட்டுருக்குங்கும்போது ஒரு லைவ் இன்ஸ்பிரேஷன், ரியல் இன்ஸ்பிரேஷனாக நம்ம பசங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த ஊரையும் கொண்டு போய் காமிக்கலாம், அதே மாதிரி திட்டங்களை நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தலாம். ஒரே ஒரு பிப்லான்ட்ரி, ஒரு மாடல் வில்லேஜாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிராமங்களில் இருக்கிற அத்தனையுமே எல்லாமே மாடல் வில்லேஜஸாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தான் வரணும், நாம் தான் செய்யணும். செய்கிறோம், செய்கின்றோம், செய்து கொண்டும் இருப்போம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.